ஹலோ, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் ஏஜ்டு பார்த்தீங்கன்னா 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு மேடத்துக்கு நான் ஸ்விம்மிங் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அவங்களுக்கு நான் இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 4 நாள் வந்திருப்பாங்க. இந்த 4 நாளுக்குள்ளே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் என்னன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், லாங்காக ப்ளோ பண்ணிட்டு கீழே போயிட்டு மேலே வாங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கள். முதல்ல கையில் வச்சுட்டு லாங்காக ப்ளோ பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாயை முடிக்கோங்க, உள்ளே போயிட்டு லாங்காக ப்ளோ அவுட் பண்ணுங்கள். ஸ்டார்ட். இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா லாங் ப்ளோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஷீ இஸ் கம்ஃபர்ட். அவங்க வந்து கம்ஃபர்ட்டாக இருப்பாங்க, வசதியாக இருப்பாங்க. ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்க. அது மாதிரி கண்ணாடி பண்ணுங்க. கண்ணாடி நல்லா சைட் ஏன்னா ஓகேவா? சரி, தலை மேலே வச்சு கட்டணும். வாய் வந்து வாய் வெரி குட். லெஃப்ட் போடுங்க, ரைட் இப்படி. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், ஷார்ட் ப்ளோ பண்ணணும். ஒரு ப்ளோ பண்ணிட்டு வாய் என்ன பண்ணிக்கணும், முடிக்கணும். கையை விடாதீங்க, வாழை பிடிக்கணும், எல்போ பெண்டு, தலை வந்து கைக்கு ரெடி. ரெடி, ஸ்டார்ட். கால் நல்லா நீட்டுங்க. வெரி குட். தேங்க்யூடா. நல்லா கேட்டா மல்லவா. இப்போ மேடம் போர்டை பிடிச்சிக்கோங்க, ஃப்ளோட் ஆகுங்க. ஃப்ளோட் ஆனோடனே முடியலன்னா என்ன பண்ணுவோம், கால் நீட்டி இருக்கிற காலை மடைக்கொண்டு தரையில் வச்சுட்டு தலை தூக்கும். புரியுங்க? நல்லா இன்னும் உள்ளே போகலாம். காலை நீட்டுங்க. குட் குட், வெரி குட். நல்லா தலையை உள்ள வைங்க, காலை நல்லா மடக்கி கொண்டு வாங்க. திரும்பி பண்ணுங்க. கையை கொஞ்சம் நீட்டலாம் மேடம், கையை இன்னும் கொஞ்சம் நீட்டலாம். வெரி குட். இப்போ ஒரு கை ஓகேங்களா, இங்கே வந்துடுங்க. ஒரு கையை வாலில் பிடிங்க, ஒரு கை தண்ணியில் வைங்க. ரெடியா? என்ன பண்ணணும், கை இங்கே இருக்கு, கால் இங்கே இருக்கு. நீங்கள் இறங்கும் போது காலை மடக்க ஆரம்பிச்சோடனே இந்த கை என்ன பண்ணும், பின்னாடி போகும். ஸ்டார்ட். குட். இறங்க. வெரி குட். எக்ஸலண்ட். இப்போ அந்த கையில் ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்க. இப்போ கண்ணாடி போடு, கிக் பண்ணி வா. இப்போ கிக் பண்ணலாம், நீ கிக் பண்ணலாம். எக்ஸலண்ட். இப்போ இங்கே பண்ணலாமா? ஒரு கையில் போர்டை சென்டராக பண்ணிங்க, ஒரு கையை இங்கே வைங்க. இறங்கும்போது இதுதான், இன்ஸ்டெட் ஆஃப் ஹோல்டிங் த வால், யூஆர் ஹோல்டிங் த போர்ட். வாலுக்கு பதிலாக போர்டை பிடிச்சிக்கிறீங்க. ரெடியா? இங்கே பிடிக்கணும், சென்டராக பிடிக்கணும். நேரம் ஃப்ளோட் ஆகுங்க, வெயிட் பண்ணுங்க. கால் ரெண்டு ஒட்டுங்க, காலை ஒட்டுங்க. இப்போ இறங்க. இல்லை, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது என்னது, கால், அப்புறம் தான் கை. புரியுதா? இப்போ நீங்கள் ஃப்ளோட் ஆகுங்க. இப்போ 2 கையும் இறங்கணும். ஓகேவா? கால் ஃபஸ்ட்டு இறங்கணும், அடுத்தது என்ன பண்ணணும், கை இறங்கணும். நான் பண்ணி காமிக்கிறேன். போர்டை வச்சுட்டு ஃப்ளோட் ஆகிறேன். இது பாருங்க, போர்டை விட்டுடணும், அப்புறம் இறங்கணும். பண்ணலாங்களா? வாங்க. இல்லை பண்ண முடியும், வாங்க. ஒரு ட்ரை பண்ணுங்க. பரவாயில்ல, தப்பை பண்ணால் தப்பு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. தலைவில்லைங்க. ஹாப். வெரி குட். போர்டை விட்டுடலாம். ஃப்ளோட் ஆகுங்க. ஃபஸ்ட் எடுத்து என்ன பண்ண சொன்னேன், உங்களை காலை தான் மடக்க சொன்னேன். நீங்கள் என்ன பண்ணீங்க, கையையும் சேர்த்து எழுதிட்டீங்க. கையை எழுத்தா பேலன்ஸ் போயிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை கால் மடக்க ஆரம்பித்த பிறகு நீங்கள் ரியலைஸ் பண்ணீங்க நம்ம கால் மடக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் தான் கை எடுக்கும். அது மாதிரி கையை
இது கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. பயப்படாமல் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்லோ டவுன். ஸ்டார்ட். காலை நீட்டுங்க, நல்லா நீட்டுங்கம்மா. தலையை உள்ள வைங்க, தலையை உள்ள வைங்க. கால் நீட்டுங்க, நீட்டுங்க காலை. இறங்க, காலை மடக்க. இல்லை இதுதான். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க தெரியுமா? காலை மடக்கலை. ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணீங்க? நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், கையை அப்படியே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு காலை மட்டும் மடக்குங்க. ஸ்டார்ட். நான் வந்து இந்த பக்கத்தில் தான் இருக்கேன். பயப்பட தேவை. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டாப். நல்லா தலையை உள்ள வைங்க. காலை நீட்டுங்க, நல்லா நீட்டுங்க. இப்போ என்ன பண்ணுங்க? காலை ஃபஸ்ட்டு மடக்க, கையை இழுங்க. எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். அவ்வளோதான். இப்போ கரெக்டாக இருந்துச்சா? காலு தான் என்ன பண்ணும் ஃபஸ்ட்டு நாம மடக்க ஆரம்பிக்கணும். திரும்பி பண்ணுங்க. மைண்டில் வச்சுக்கோங்க, காலை மடக்க ஆரம்பிக்கணும். நான் அது வரைக்கும் கையை பிடிச்சிட்டு இருப்பேன். காலை மடக்க ஆரம்பிச்சு கையை விட்டுருவேன். கையை விட்ட நேரம் நீங்கள் என்ன பண்ணுவோம்? கையை இழுங்க. ஸ்டார்ட். நல்லா வைங்க. நல்லா ஃப்ளோட் ஆகுங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோட் ஆகுங்க. இப்போ காலை மடக்குங்க. காலை மடக்கலாம். வெரி குட். இப்போ இதே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு கையில் போட வச்சுக்கோங்க, ஒரு கை தண்ணியில் வைங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்துருப்பீங்க ஹவு டு லேண்ட். ஒருத்தவங்க ஸ்விம்மிங் பண்ணுறாங்கன்னா அது பேஸே என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளோட்டிங். அந்த ஃப்ளோட்டிங்கை எந்த வயசானவங்களும் பண்ணலாம். அதை பண்ணி முடிச்சுட்டா அவங்க 90% அந்த ஸ்விம்மிங்கை கற்றுக்கிட்டாங்கன்னா இப்போ அந்த ஃப்ளோட்டிங்லேருந்து எப்படி இறங்குறது, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.